திமுக மநீம கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கமல்ஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யத்தின் நிர்வாகிகள் கூட்டம் நாளை நடைபெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் வினேஷ் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வினேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். திமுக மநீம கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கக்கூடிய நிலையில் கமலஹாசன் தலைமையில் மக்கள் நீதி மய்யத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டமானது நாளை டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதலில் நடைபெற இருக்கிறதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் தொடர்ந்து மறைமுகமாக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உயர்மட்ட நிர்வாகிகளுக்கும் கமலஹாசன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். நாளை காலை 9 மணி அளவில் டி நகரில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் 17 பேர், செயற்குழு உறுப்பினர்கள் 23 பேர், அது மட்டுமில்லாமல் மாநில, மண்டல, மாவட்ட செயலாளர்கள், அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் அனைவருமே கட்டாயம் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திமுகவுடன் மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டக்கூடிய நிலையில் 2 தொகுதிகளை முன்வைத்து கமலஹாசன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்க திமுக முன்வந்துள்ளக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என கமலஹாசன் தரப்பிலே ஏற்கனவே திட்டவட்டமாக இருக்கிறார். ஆனால் திமுக தரப்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என தொடர்ந்து நிர்பந்தம் விதிக்கக்கூடிய நிலையில் நாளை தன்னுடைய கட்சியினுடைய மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் கமலஹாசன் அழைத்திருக்கிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு என்ன மாதிரி நிலைப்பாட்டை ஏற்க வேண்டும், தங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன, நிர்வாகிகளுடைய தனித்தனி கருத்துக்களை கமலஹாசன் கேட்டிருந்த பின்னர் திமுகவுடன் நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை 9 மணி அளவில் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை அழைத்து கமலஹாசன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார்.